இது என்ன வேதாகமோ? நிஜமாவா? டெய்லி படிக்கிறீங்களா? ஒரு ஆள் தான் சொல்றாங்க. 2 3 இது கையில் வச்சுட்டு பேசுறது. சரி, சங்கீதம் 119 160 தெரியுமா? என்னன்னு தெரியுமா? படிக்கிறீங்கள? சங்கீதம் 119 160 என்னது? அவ்வளவுதான். உம்முடைய வசனம் சமூலமும் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் அப்படின்னா என்னன்னு கேக்குறேன். எல்லாமே உண்மை. எது எது எல்லாமே உண்மை? எது எல்லாமே உண்மை? வசனம்னா எது? பைபிள்ல இருக்கிறது எல்லாமே உண்மை. வேதம் இல்லாததெல்லாம் உண்மையா உண்மை இல்லையா? சரி, இப்போ உண்மை எது உண்மை எது இல்லைன்னு தெரிஞ்சாச்சா? சரி, ஒரு கேள்வி உங்களுக்கு புரியறதுக்காக. சரியா? உங்க அம்மா உங்களுக்கு பொய் சொல்ல கத்து தருவாங்களா? வெரி குட், சூப்பர். இதான் விஷயமே. உங்க அம்மா என்ன செய்ய மாட்டாங்க? பொய் சொல்ல கத்து தர மாட்டாங்க. உங்க அம்மா சின்ன பிள்ளையில வானத்துல நிலாவா காட்டி என்னன்னு சோறு ஊட்டினாங்க? பாட்டி வடை சுடுதுன்னாங்களா? சொல்லிட்டாங்களா? அப்ப அது நிஜமா பொய்யா? யார் பொய் சொன்னது? இப்ப இல்ல நீங்க அவங்க சொல்லாங்க, ஆனா காட்டி தானே ஊட்டினாங்க. அப்ப பொய் சொல்லி தானே உங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்ப அது நிஜமா பொய்யா? பொய் தானே. இப்ப யாரு முத பொய்க்காரி? சரி, புரிஞ்சுச்சா? இப்ப நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு அதானே செய்றீங்க. இப்ப பூச்சாண்டி வரான் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? காட்டணும். என்ன செய்யணும்? பயமுறுத்தணும். பசிச்சா சாப்பிடுமா சாப்பிடாதா? உங்க நேரத்துக்கு அது சாப்பிடணும். நீங்க ஊட்டுறப்ப அந்த பிள்ளை என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுக்கு என்ன செஞ்சிருவீங்க? பொய் சொல்லுவீங்க, பயமுறுத்துவீங்க, எல்லா வேலையும் பண்ணுவீங்க. யார் தப்பு? என்னுடைய தப்பு. இது ஏன் தப்பு? யாருக்கு வந்துருச்சு? பிள்ளைக்கு வந்துருச்சு. அந்த பிள்ளை யாருக்கு தப்பு சொல்லி கொடுக்கும்? அப்ப எல்லாமே தப்பு தானே. இப்ப இந்த தப்பெல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா? தப்பை எப்படி சரி பண்ண முடியும்? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான்? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்கிறேன். வேதெல்லாம் தெரியலையே. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய் தான். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் யாரு? நான் சொல்லல, நான் சும்மா கேட்டேன். நீங்க தான் சொல்றீங்க. பொல்லாதவர்கள்ங்கிறாங்க, பொய்க்காரங்கிறாங்க. இப்போ பொய்க்கார கூட்டத்துக்குள்ள யாரு பேசணும்? இப்ப யாரு பேசணும்? ஆண்டவர் பேசணும். ஆண்டவருடைய வார்த்தை பேசணும். அதுக்குதான் நான் சொன்னேன், வேத சமூலமும் சத்தியம். அப்ப உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க வரணும்? வேதத்துக்கு வரணும். இப்ப வேதம் இல்லாதது எல்லாமே என்னதான்? பொய் தான். இப்ப திருமணத்தை குறிச்சு இன்னைக்கு இந்த உலகம் எல்லாம் சொல்லுதா இல்லையா? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சரியா? நீங்களாம் ஏன் கல்யாணம் பண்ணீங்க? இது என்னங்க இத்தனை நாள் கழிச்சு போய் கேட்குறீங்க? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, 50 வருஷம் ஆகிப்போச்சு, 30 வருஷம் ஆகிப்போச்சு. ஏன் இப்ப கல்யாணம் பண்ணீங்க? இப்ப போய் கேட்டா ஏன் கல்யாணம் பண்ணீங்க? சரி, இப்ப கேட்டாலும் பரவாயில்ல, காலதாமசம் ஆனாலும் பரவாயில்ல, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லலாம்ல, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணீங்க? பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவாங்க, உங்க அம்மா சொல்லுவாங்க, வயிற்றுல என்னத்தை கட்டியிருக்கேன்? நெருப்பு. நெருப்பு. இப்ப நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? நெருப்பா? மனுஷியா நெருப்பா? நீங்க சொன்னீங்களே நெருப்பு நெருப்பு. நீங்களே பிள்ளைங்க அப்படின்னா அது நெருப்பு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. பிள்ளைங்க எல்லாம் நெருப்பு கிடையாது. அப்ப பொம்பளை பிள்ளை இருந்தா வயிற்றுல நெருப்பு. சரி, ஆம்பளை பசங்களை என்ன சொல்லுவாங்க? ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க. வெரி குட். ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? கால் கட்டு போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல, ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு அலையிறான். அவனுக்கு வீட்டோட என்ன செய்யணும்? வீட்டோட நிக்க வைக்கணும். இல்லாட்டி என்ன செஞ்சிடும்? இல்லாட்டி எங்க போயிட்டு இருக்கு?
அது எங்கேயும் போகுது என்ன, எங்க போகுது, எங்க போகுது அது? ஊர் சுத்த போகுது. இப்போ ஊர் சுத்தணும் எங்க கொண்டுட்டு வரணும்? எங்க கொண்டு வரணும்? வீட்டுக்கு கொண்டு வரணும். இதுதானே விஷயம். அப்படின்னா அப்ப பொண்ணுனா வயிற்றுல நெருப்பு, பையனா காலில் கட்டு. இல்லாட்டி என்ன செஞ்சிடும்? கட்டை எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. கட்டை போட்டாதான் சரி வரும். இப்ப கல்யாணம் எதுக்கு? வீட்டோட இருக்கிறதுக்கு. அதுல ஊரெல்லாம் சுத்தாம, புரியுதா நான் சொல்றது? தப்பு பண்ணாம ஊரெல்லாம் சுத்தி தப்பு பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு வீட்டோட என்ன செய்ய? வீட்டோட ஊரெல்லாம் எல்லாம் தப்பு பண்ணுவாங்களாம். அப்ப வீட்டோட என்ன செய்யணுமா? பொறுப்பா. எப்படி வரும்? எப்படி வரும்னு கேட்கிறேன். ஊரெல்லாம் என்ன வேலை பண்ணியோ அதானே இங்கேயும் வரும். அதானே? இதுதான் உலகம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப கல்யாணம் அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பையன் படிச்சுட்டான், வேலைக்கு வந்துட்டான், ஆகவே என்னது? கல்யாணம் பண்ணி வைக்கணும். பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணும். எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? எங்க அப்பா சொன்னாதான் தெரியும். சொன்னா தெரியாம இப்ப கல்யாணம் பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாம், அப்படிதானே? அதானே உண்மை. என்னன்னே தெரியாம கல்யாணம் பண்ணியாச்சு முன்னோரோட வழக்கத்தின்படி. ஏன்னா பொம்பளை பிள்ளை எல்லாம் டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், ஆம்பளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணோம்னா தெரியாது. எதுக்குங்க கல்யாணம்? தெரியாதுங்க. அப்ப தெரியாம எதுக்கு புள்ள பெத்த? தெரியாம தானே புள்ள பெத்துட்ட. அப்ப புள்ள பெக்கிறது உனக்கு என்ன செய்யாது? எப்படி வளர்க்கணும்னு தெரியாது. எல்லாம் பிரச்சனை. எங்க பிரச்சனை? வீட்டுல. எங்க இருந்து பிரச்சனை? ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை. இப்ப நல்லா இருக்குமா? இப்ப கேட்கிறேன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கணவனும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. யாராவது கை தூக்குங்க பாப்போம். ஒண்ணு. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கோ? 12 பேர். பரவாயில்ல, வெரி குட். சரி, ஒண்ணு. அப்புறம் எல்லாம் புஷா? எல்லாம் புஷா. ஆச்சாரியம். ஒன்ன தவிர்த்து மிச்சம் எல்லாம் போச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது இங்க வரங்க, இங்கலாம் இல்ல, இங்க மட்டும்லாம் கிடையாது. ஏன்னா முழு உலகத்திலயும் இதான் என்னது? முழு உலகத்திலயும் இதான் பிரச்சனை. எல்லா வீட்லயும். வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு? இருக்கா? சரி, கொல்லப்புறமும் இருக்குல்ல. ரைட், பத்திரமா இருக்கட்டும். வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு? வாசப்படி இருக்கு. வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வாசப்படினா என்ன? எல்லாம் நுழையிற மாதிரி பிரச்சனைங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. இப்ப பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் இல்ல. இப்ப பிரச்சனை இருக்கு. பிரச்சனை எப்படி எல்லாம் இருக்கும்? பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை ஏன் வந்துச்சு? நீங்க எவ்வளவு பேர் இங்க இருக்கிறவங்கள கிறிஸ்தவங்க, இந்துக்கள் யாரு? இந்துக்கள் யாரு இருக்கீங்களா? கை தூக்குங்க. இல்ல, ஒருத்தர் தான். அவர் தான். நீங்க இந்துவா? அவர் இந்துவா? அவரு அவர் ஆயிட்டாருல. அப்ப கை தூக்கலாமா? நல்லா சொல்லுங்க, சத்தமா பலமா சொல்லுங்க. அப்பெல்லாம் கை தூக்க கூடாதுப்பா. நீ கிறிஸ்தவனா ஆயிட்ட, நீ என்ன திருப்பி கையை தூக்கணும் என்ன அர்த்தம்? அது ஆகாது இல்ல, ஆகாது. ஆமா, அப்படி கை தூக்க கூடாது. வெரி குட், வெரி குட். இப்ப என்ன அது? நம்ம குடும்பம்லாம் என்னங்க இப்படி இருக்கு? இப்ப கிறிஸ்தவ குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு, இந்து குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு, முஸ்லீம் குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு. எல்லா குடும்பத்திலும் என்ன காரணம்? என்னவா இருக்கும் பிரச்சனைக்கு? சத்தியத்தை உண்மை தெரியல. விஷயம் உண்மை தெரியல. இப்ப உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா தெரியலையா? ஓரளவு தெரிஞ்சிருக்கு. கை கொடுறீங்களா இல்லையா? ஓரளவு. எல்லாமே ஓரளவு தான். ஓரளவு பைபிள் வாசிப்போம், ஓரளவு ஜெபம் பண்ணுவோம், ஓரளவு சர்ச்சுக்கு போவோம், ஓரளவு எல்லாமே செய்வோம். முழுசா என்ன செய்ய மாட்டோம்? முழுசா செய்ய மாட்டோம். யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. முழுசா செய்ய மாட்டோம், நீங்க தான் சொல்றீங்க. அப்ப குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா கடவுள் ஏற்படுத்தின குடும்பம் எப்படி இருக்கு? நம்ம ஏற்கனவே நீங்க ஆதி ஆமத்துல பாத்தீங்களா, குடும்பத்தை குறிச்சு சொல்றப்ப சொன்னாங்களா கடவுள் எப்படி படைச்சாரு? ஆணும் பெண்ணுமா படைச்சார். இப்ப ஆணும் பெண்ணுமா படைச்சா நல்ல கவனமா பார்க்கும். யார முதல்ல படைச்சாரு? அப்ப யாரு ரெண்டாவதா படைச்சாரு? அப்ப யார் ஃபர்ஸ்ட்? யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்? செகண்ட் ரேங்க் யாரு? யார் சொன்னா? நான் சொல்றேன்னா வேதம் சொல்லுதா?
இப்ப யார் சொல்றதை கேட்க போறீங்க? நான் சொல்றதை கேட்க போறீங்களா, வேதம் சொல்றதை கேட்க போறீங்களா? வேதம் சொல்றதை கேட்க போறீங்க. இப்ப வேதம் யார ஃபர்ஸ்ட்னு சொல்லுது? ஆதாம் ஃபர்ஸ்ட்னு சொல்லுது. இப்ப குடும்பத்தை நடத்துறது யாரு? உங்க வீட்டுல குடும்பத்தை நடத்துறது யாரு? ரெண்டு பேரும் நடத்துறீங்களா? ஆதாம் மட்டும் நடத்துதா? ஏவாள் மட்டும் நடத்துதா? யார் தம்பி? யார் சொன்னது? பாத்துக்குங்க. இப்பதான் செத்த நேரத்துக்கு முன்னால சொன்னாரு நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு. அதுதான் தப்பு. முதல் தப்பு எங்க ஆரம்பிச்சிருச்சு? அதான் தப்பு. அதான் வேதம் சொல்லவே இல்லையே. வேதம் சொல்லாத. இப்ப நீங்க என்ன தீர்மானிக்கீங்க? எப்படி தீர்மானிக்கீங்க? மனைவியை பிரியப்படுத்துறவரா இருக்கீங்க. புரியுதா? இதுதான் சிக்கல். சிக்கல் எங்க உண்டாகுது? இங்கதான் உண்டாகுது. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, நல்ல கவனிங்க, லிசன், இங்க இருங்க. இது வந்து உங்களை சிந்திக்கிறதுக்காக தான் அப்படி பேசிட்டு வரேன். சரியா? இது சீரியஸா போகும் இது. ஏன்னா உங்களை புரிய வைக்கிறதுக்கு நீங்க புரிஞ்சாதான் சரியா வரும், இல்லாட்டி வராது. முத ஆதாம படைச்சார். முத ஆதாம கை அவனுக்கு தான் ஜீவ சுவாசத்தை ஊதுனார். ஊதுனாரா இல்லையா? ஊதுனாரா? பெண்ணுக்கு ஊதுனாரா? இல்ல. புரிஞ்சா? பெண்ணுக்கு ஊதல. பெண்ணை யார்கிட்ட படைச்சாரு? ஆதாம். ஆதாமோட விழா எலும்புல இருந்து. அப்ப நேரடியா யார் சுவாசத்தை பெற்றது? ஆதாம். இப்ப ஏவா எங்க யார்கிட்ட வந்தது? அப்ப ஆதாம் யார்கிட்ட வந்தவன்? ஆண்டவர்கிட்ட. அப்ப யார் ஸ்பெஷல்? அப்ப உங்க வீட்டுல யார் ஸ்பெஷல்? நீங்க தான் ஸ்பெஷல். அந்த பாருங்க, சிரிப்பா பாருங்க. இதுதான் முதல் தோல்விக்கு காரணம். புரிஞ்சா? புரிஞ்சா? இப்ப நீங்க என்ன செய்ய கூடாது? ஆதாமோட ரோல ஏவாள் எடுக்க கூடாது. புரிஞ்சா? அந்த குடும்பத்தை நடத்துறதெல்லாம் யார் தான் நடத்தணும்? இப்ப நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ண போறீங்க இல்லையா? இப்ப இல்ல இப்படி அவசரப்படுறாத. எனக்கு பயம் வந்துருச்சு. அப்பா இல்ல, இப்ப இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சுதான் அந்த குட்டியும் கல்யாணம் பண்ணுவோம். சரியா? அந்த கையில இருக்கிறதெல்லாம் கூட கல்யாணம் பண்ணுவோம். இப்ப பெற்றோர்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப கல்யாணம் பண்றப்ப நல்ல மண்டையில இருக்கணும். ஆனா அந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? நடத்தணும். அப்படின்னு யார் சொன்னா? நான் சொன்னா? இல்ல, நான் சொல்லல. பைபிள் சொல்லுது. பைபிள் உண்மை சொல்லுமா பொய் சொல்லுமா? அப்ப யார் சொல்றது? அப்ப பைபிள் உண்மை சொல்லுச்சுன்னா நீங்க அதை கேட்கணுமா கேட்க கூடாதா? இப்ப நீங்க கேட்கறீங்களா கேட்கலையா? இப்ப நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப வேதம் சொல்றதை கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கணும். இப்ப கேட்டா என்ன செய்யணும்? அதன்படி. அப்படி நடக்கலன்னா பிரச்சனை இல்லை. நடக்கலன்னா நீங்க ரட்சிக்கப்படல. நடக்கலன்னா அப்படிலாம் நீங்க செய்யறதுக்கு முன் வரல அப்படின்னு சொன்னா நீங்க மனம் திரும்பணும். புரியுதா? நீங்க பாவியா இருக்கீங்க. உங்களால இதை செய்ய முடியவே முடியாது. புருஷன்டேந்து பொறுப்பை வாங்கிறது தான் மனைவியோட லட்சியம். புருஷனா இருக்கணுங்கிறது தான் மனைவியோட கொள்கை. புரியுதா? புருஷன் நான் சொல்றதை தான் கேட்கணுங்கிறது மனைவியோட திட்டம் இல்ல, அதுதான் செயல்பாடே இருக்கும். ஆமாவா இல்லையா? நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அப்பா, அப்படின்னா நீங்க மனம் திரும்பணும். நீங்க இன்னும் ரட்சிக்கப்படல. ஏன்னா வேதம் சொல்றதை நீங்க கேட்காததுனால நீங்க ரட்சிக்கப்படல. ஆண்டவரே, இதுல நான் என்னவா இருக்கிறேன்? பாவியா இருக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க என்னுடைய பாவத்தை என்ன செய்யுங்க? மன்னிங்கன்னு முத கேட்கணும். கேட்கலன்னா இன்னும் சிக்கல் கூடிக்கிட்டே போகும். சரியா? இப்ப ஆதாம ஆண்டவர் படைச்சிட்டு நல்ல கவனிங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயத்த நீங்க கரெக்டா காதுல வாங்கினீங்கன்னா தான் புரியும். முத சொன்ன நிலாவை நீங்க சொன்னீங்க உங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் சொன்னீங்க. அதே வாய் தான் என்ன சொன்னிச்சு? இப்ப பொய் சொல்லுவாங்கன்னு சொன்னிச்சு. புரியுதா? எதுக்கு அதை சொன்னா, நம்மள்ட்ட நானா நல்லது, இதுதான் சரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இத வேதம் சொல்லவே இல்லை. நான் சொல்றதெல்லாம் வேதம் சொல்றது. நீங்க வேதத்தை தான் நீங்க பார்க்கணும். நான் சொல்றதெல்லாம் வேதத்துல இருக்கான்னு பார்க்க வேண்டிய வேலை யாருது? உங்களுடைய வேலை. அப்ப நீங்க வேதத்துல இது இருக்குதா? இப்ப வேதத்துல இருக்குன்னா யார் சொன்னது? அத
ஆண்டவர் சொன்னது. அப்ப ஆண்டவர் சொன்னதை நீங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கணும். இப்ப ஆண்டவர் சொன்னதை நீங்க கேட்கலன்னா நீங்க யாரு? பாவி, பிசாசு புள்ள, ரட்சிக்கப்படல, நரகத்துக்கு போயிருவீங்க. அதுதான் விஷயம். சரியா? சரியா சரியில்லையா? இது வரைக்கும் சரியா போதா? இதான் வேதம் சொல்லுது. சரியா? இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஆதாம படைச்சு, அந்த முதல் செய்தியில நீங்க கேட்டிருப்பீங்க, ஆதாம படைச்சாரு, அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுனாரு, அவனை ஏதேன் தோட்டத்துல கொண்டாந்து என்ன செய்ய வச்சாரு? அப்படின்னு என்ன அர்த்தம்? பண்படுத்தணும், காக்கணும்னு என்ன என்ன அர்த்தம்? வேலை செய்யணும். பாம்புலன்னா என்ன செய்யணும்? உழைக்கணும். உழைக்காதவன் என்ன செஞ்சிடக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இல்ல, நீ கல்யாணம் பண்ணிடக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. வேலை இல்லாத ஆளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வம்பு. அவங்க அப்பாவுக்கு பெரிய சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை கட்டுனேன்னு வச்சுக்க, ஒட்டு மொத்தத்துக்கு நீ என்ன செஞ்சிருவ? முடிஞ்சு போயிருவ. சரியா? எனக்கு நிறைய சொத்து இருக்கு, என் பையனுக்கு ஒரு வேலையுமே கிடையாது, சும்மா இருக்கிறான், கட்டலாமா? கட்டினா அவ்வளவுதான், உனக்கு ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வேலை செய்யணும். ஆம்பளைன்னா என்ன செய்யணும்? உழைக்க தெரிஞ்சவன் தான் குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். உழைக்காதவன் குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? உழைச்சாதானே சாப்பிட முடியும். அப்ப தான் சாப்பிடுறப்பதானே வழி தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு வந்துச்சுன்னு. அதை அப்படி உழைச்சி சாப்பிட்டாதான் ஒழுங்கா இருக்க முடியும், இல்லாட்டி ஒழுங்கா இருக்க முடியாது. அதை மனசுல வச்சுக்கங்க. சரியா? ஆண்டவர் வேலை செய்ய சொன்னார். அடுத்தது பொறுப்பு சொன்னார். என்ன பொறுப்பு சொன்னார்? போன செய்தியிலே நீங்க கேட்டீங்க. பொறுப்பு நிறைய இதெல்லாம் பார்க்கணும், பாதுகாக்கணும்னு சொன்னாரா? அப்புறம் அந்த மரத்தில் உள்ள கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. சரியா? அப்ப ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரா இல்லையா? செய்ய, இதை செய்யாதன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப இப்ப செய்யுங்கிறத செய்யணும், செய்யாதங்கிறத செய்யக்கூடாது. இப்ப புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றது விளங்குதா? இப்ப வேதம் என்ன சொல்லுதோ அதை நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். வேதம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ரைட்டா? இப்ப இங்க நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இதை சாப்பிடாதன்னு பொறுப்பை கொடுத்தார். கொடுத்தாரா? கொடுத்தார். அடுத்தது இவன் எப்படி இருந்தான்? அப்ப யாரு இல்ல? ஏவாள் இல்ல. இப்ப ஏவாள் எப்படி இருக்கா? ஏவாள் காணவே காணும். அப்ப ஆதாம் என்னவா இருக்கிறான்? தனியா தனியா இருக்கானா இல்லையா? தனியா இருக்கானா? எந்த ஆணும் எந்த பெண்ணும் தனியா இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? கல்யாணம் முடிச்சுட்டா இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ற வயசு வந்துச்சுன்னா கட்டாயம் என்ன செஞ்சுதான் ஆகணும்? கல்யாணம் முடிச்சு ஆகணும். ஒரு சிலர் இருக்கிறாங்க, அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிலர், எல்லாரும் தான் கிடையாது, ஒரு சிலர். அவங்கள தவிர்த்து மிச்சம் எல்லாரும் என்னதான் செஞ்சு ஆகணும்? கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். கல்யாணம் பண்ணாம இருக்கிறது வேதம் சொல்ற பயங்கரமான விஷயம். கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொன்னா அது ஆபத்தான. நீங்க என்னோட கூட நீங்க எடுத்துக்கங்க, தீமோத்தேயு எடுத்துங்க, 1 தீமோத்தேயு எடுத்துங்க, 4ஆம் அதிகாரம் எடுங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. அப்படின்னு யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? யார்? பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் கல்யாணம் பண்ணாதேன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் யாரு? நீங்க நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்ல, காது கேட்கல. பிசாசு. சரியா? நல்ல கவனிக்கிறீங்களா? இவருங்க நல்ல கவனிங்க. இது நான் சொன்னா பைபிள் சொல்லுதா? நான் சொல்றதா எடுத்தீங்கன்னா விளங்காது. சரியா? இப்ப ரோமன் கத்தோலிக்கத்துல கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அவங்க பண்ணக்கூடாது. நீங்க அவன் கல்யாணமே பண்ண மாட்டான். அங்க நீங்க எங்க இருப்பீங்க? அது சரியா தப்பா? அது சரியா தப்பா? புரியுதா? ஏன்னா வேதம் சொல்லுது. அப்படியே பாருங்க, அப்படியே முன்பக்கம் திருப்புங்க.
3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபையை நடத்தணும்னா அவன் என்ன செய்யணும்? சொந்த குடும்பம் இருந்தாதான் எதை பார்க்க முடியும்? சபையை பார்க்க முடியும். அது என்ன புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? என் குடும்பத்தை நான் ஒழுங்கா நடத்தினாதான் சபையில இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும்? ஒழுங்கா நடத்த முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை வந்தா வருது இல்லையா? புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை வருதா இல்லையா? வந்துச்சுன்னா கல்யாணம் ஆகாதவனுக்கு தெரியுமா எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு? அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? இதே மாதிரி சிபிஎம் இருக்கா இல்லையா? சிலோன் பந்தகோஸ்தேன்னு ஒண்ணு இருக்கா, டிபிஎம்னு ஒண்ணு இருக்கா? அதுல கல்யாணமே பண்ண மாட்டான். தகுதியே என்னன்னா அது பாருங்க, முதல் வசனத்துல பாருங்க. இல்ல 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. வாசிங்க. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷன். அவ்வளவுதான். இப்ப கண்காணினா சபையில இருக்க போதகர், அதான் கண்காணி. இப்ப கண்காணி ஆனவன் என்ன செய்யணும்? குற்றம் சாட்டப்படாம இருக்கணுங்கிறதுக்கு அவன் என்ன செய்யணும்? எத்தனை மனைவி? ஒரே மனைவி. உங்களுக்கு எத்தனை புருஷன்? எத்தனை மனைவி? தெரியல. அது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாதுல்ல. இப்ப உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே யோசிச்சுக்குங்க, கவனமா இருக்கணும். இதுல நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரே மனைவி உடைய புருஷனா இருக்கணும், மனைவியும் ஒரே புருஷனுடைய மனைவியா இருக்கணும். இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்களே மண்ணை வாரி கொட்டிட்டு நேரா நரகத்துக்கு போயிட வேண்டியதுதான். இந்த 2 பொண்டாட்டிக்காரன், 2 புருஷங்காரன் நம்ம ஊர்ல வழக்கம் ஆச்சு இல்ல, அழகு போல பொண்டாட்டி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு தெரியும். இருக்கா இல்லையா? இருக்கு. சத்தமாவே சொல்றாங்களே, அப்ப நான் இன்னும் சத்தமா சொல்லலாம்ல. இருக்கு. தப்பு. அது தப்பு இல்ல, பாவம், கடவுளுக்கு விரோதமானது. இது நல்லா மனசு வச்சுக்க. சின்ன பிள்ளைங்களாம் நல்லா கேளுங்க. நல்லா தம்பி, நல்லா கவனி. நீலாம் பெரியவங்களோட சின்ன பிள்ளைங்க, யங்கர் ஜெனரேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க, இல்லைன்னா பெரிய ஆபத்துல மாட்டிடுவீங்க. சரியா? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அங்க வேதம் அழகா சொல்லுது, ஒரே மனைவியுடைய புருஷன். நம்ம யாரை வணங்குறோம்? இஸ்ரவேலுக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரே தேவன். சரியா? ஆதாமுக்கு எத்தனை ஏவாளை உண்டாக்குனார் ஆண்டவர்? 4 1 தானே? 1 தான். நிறைய உண்டாக்கி இருக்கலாம்ல, உண்டாக்கி இருக்கலாம், ஆனா செய்யல. ஒரே ஆதாம், ஒரே ஏவாள். இவங்க 2 பேரும் சாகுற வரைக்கும், ஆதாமும் ஏவாளும் புருஷனும் பொண்டாட்டியுமா எத்தனை வருஷம் இருந்தாங்க? 930 வருஷம் தான். நம்ம எவ்வளவு நாள் காலம் தள்ள மாட்டேறோம்? 40 வயசு 50 வயசு கல்யாணம் ஆகுறது, 30 வயசுல கல்யாணம் ஆகுது, இல்லாட்டி 25 வயசுல கல்யாணம் ஆகுது. ஒரு 30 வருஷம் தள்ளுமா? தள்ளுது. அப்படியே முக்கிக்கிட்டு அப்படியே எப்படா அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்க ஒழிய 40 வருஷம் ஆயிடுச்சு. சந்தோஷமா இருந்துச்சா? பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் இருந்திருக்கும் கல்யாணம் ஆன புதுசுல. அப்புறம் என்னவா இருக்காது? சந்தோஷம் போயிடும். எல்லாமே புட்டுக்கிட்டு போயிடும். ஏங்களேன், கல்யாணங்கிறதே வேதம் இல்லாத கல்யாணம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் தான். கடவுள் இருக்கிற கல்யாணம்னா அது சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம நிறைய நேரத்துல கல்யாணம் எப்படி தெரியுமா இருக்கு? நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நான் பேசுறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, வழி இல்லைங்க, ஊர் என்ன பேசும், தள்ளி விட்டுறலாம், விரட்டி விட்டுறலாம், வேற வழி இல்லை. ஏதோ நாங்க 2 பேர் யாரு? கணவன். அங்க சொல்றப்ப இவதாங்க அந்த நிக்கிறா பாருங்க, அதான் என் மனைவி. இப்படிதானே அறிமுகமாகுது. இப்படிதானே அறிமுகமாகுது. எவ்வளவு அப்ப உங்க வாழ்க்கையில என்ன இருக்கு? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தியோட தான் வாழணும், ஒருத்தனோட தான் வாழணும், சாகிற வரைக்கும் வாழணும், உண்மையா வாழணும். குறைகள் இருக்கும். குறைகள்ல என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? சரி செய்யணும். எப்படி சரி செய்ய முடியும்?
வேதத்தை வாசிக்கிறப்ப மட்டும் கிடையாது, இயேசுவை பார்த்தாதான். இயேசு இந்த உலகத்துல வந்தாரா? இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். இப்ப கடவுள் யாரு? தேவனுடைய. அவர்கிட்ட பாவம் இருந்துச்சா? பாவமே இல்ல. அவர் யாரு? பரிசுத்தர். பரிசுத்தரா இல்லையா? பரிசுத்தர். இந்த உலகத்துல எப்படி வந்தாரு? கன்னி மரியாளின் வயிற்றுல பிறந்தார், பரிசுத்தமா பிறந்தார். இப்ப பிறந்து இந்த உலகத்துல வாழ்றப்ப எப்படி வாழ்ந்தாரு? பரிசுத்தமா வாழ்ந்தார். யோவான் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 49ஆம் வசனம் வாசிங்க. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். இப்ப யார் கட்டளையிட்டாவா? இப்ப இயேசு எப்படி வாழ்ந்தாரா? பரிசுத்தமா வாழல. அவர் எப்படி வாழ்ந்தாரு? நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேசுறதெல்லாம் யாருடைய வார்த்தையை பேசினேன்? அப்ப பிதாவான கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை தான் யாரு பேசினா? ஒரு கிரியும் சுயமா செய்யல. அவர் பேசினது எல்லாம் யாருடைய வார்த்தையை தான் பேசினாரு? பிதாவுடைய வார்த்தையை தான் பேசினாரு. அப்படியே 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 13-14 வசனங்களை வாசிங்க. 13-14 வசனங்கள். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். யாரு சுயமா பேச மாட்டா? சத்திய ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவும் சுயமா பேச மாட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு. அப்ப அவங்க எல்லாம் யார பத்தி பேசுவாங்க? பரிசுத்த ஆவியானவர் யார பத்தி பேசினாரு? இயேசுவை பத்தி பேசினாரு. இயேசு யார பத்தி பேசினாரு? இயேசு பிதாவை குறிச்சு பேசினார். அப்ப வாழ்க்கையில வாழ்றப்ப முழுசா வேதத்தை கேட்டு வேதத்தின் அடிப்படையில வாழ்றப்பதான் நம்மளுக்கு என்ன இருக்காது? பிரச்சனை இருக்காது. இப்ப இந்த இயேசு இந்த உலகத்துல வந்து பிதாவின் சித்தத்தை செஞ்சார். இயேசு இந்த உலகத்துல பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரிப்பது. யார்கிட்ட பாவம் இல்ல? இயேசுகிட்ட பாவம் இல்ல. யார்கிட்ட பாவம் இருக்கு? நம்மள்கிட்ட பாவம் இருக்கு. இப்ப யாருக்காக மரிச்சாரு? நமக்காக மரிச்சாரு. நல்லவனுக்காக மரிச்சாரா? பாவிகளுக்காக மரிச்சாரா? இப்ப பாவிகளுக்காக மரிச்சாரு. யாருடைய பாவத்தை இயேசு மன்னிச்சாரு? அப்ப நான் நல்லவனா கெட்டவனா? நான் கெட்டவன், பாவி. இப்ப நல்லவன் இல்ல, சரியா? இப்ப நான் நல்லவன் இல்ல, நான் கெட்டவன். எனக்காகவே யாரு சிலுவையில மரிச்சா? இயேசு சிலுவையில மரிச்சப்ப எனக்கு என்ன செஞ்சாரு? இயேசு என்ன செஞ்சாரு? என் பாவத்தை, உங்க பாவத்தை மன்னிச்சாரா மன்னிக்கலையா? எல்லாம் ஆமா, மண்டே ஆட்டுங்க. ஆட்டுறது பிரச்சனையே கிடையாது. இது உங்க வாழ்க்கையில இருந்தாதான் பரலோகம். புரியுதா? இந்த மன்னிப்பு உங்க வாழ்க்கையில இருந்தாதான் நீங்க எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். ஏசு உங்க பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? நீங்க உங்க புருஷன் பாவத்தை மன்னிச்சிருக்கீங்களா? ஆமா இல்ல. ஆமா இல்ல. சத்தமா ஒரு ஆளு நகி கல்யாணம் ஆகாத பையன் சொல்றான், அவங்க அப்பா அம்மாவை குறிச்சு சொல்றான். வம்பு மாட்டிக்கிச்சா? மாட்டிக்கலையா? மாட்டிக்கிச்சு. இப்ப நீங்க எல்லாம் எங்க போறீங்க? இல்ல எங்க போறீங்க? மோட்சத்துக்கு. எவன் கூப்பிட்டா உங்களைய? ஐயோ வாங்க, உங்களுக்காக தாங்கிட்டு இருக்கு, நீங்க வரலன்னா அம்புட்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆண்டவரு. ஏசு எப்படி உன் பாவத்தை மன்னிச்சாரோ அதே போல உன் புருஷன் பாவத்தை என்ன செய்யணும்? உன் மனைவி பாவத்தை என்ன செய்யணும்? மன்னிக்கிறீங்களா? பாவம் செஞ்சது யாரு? நம்பல. ஏசு யாருக்காக வந்தாரு? நமக்காக வந்தார். யாரு பாவம் செஞ்சா? யாரு மன்னிப்பு கேட்கணும்? நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? எங்க கேட்டீங்க? அவர் தான் நம்மளை மன்னிச்சாரு. நம்ம ஒண்ணும் மன்னிக்கல. மன்னிப்பு நம்ம ஒண்ணும் கேட்கவே இல்லையே. நீங்க எங்க கேட்ட? நீ தான் பாவத்துல செத்து போன. புரியுதா? பாவம் செஞ்ச, பாவத்துல செத்து போன. உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னதான்? பிடிச்சது பைபிளா சமையலா? பிடிச்சது பிரியாணியா பேதமா? பொய் சொல்லாம சொல்லணும். பிரியாணி. இப்ப பிரியாணி சாப்பிடுறதெல்லாம் எங்க போயிடும்?
நரகத்துக்கு போவோம். நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நான் ரெண்டுல ஒண்ணு எதுன்னு கேட்கிறேன், ஏன்னா உங்க மனசு சொல்லுது. புரியுதா? இப்ப நம்ம எதை தேடுறோம்? நீ ஒரு விசுவாசியா இருந்தா இயேசு சொல்றதை நம்ம செய்யணுமா இல்லையா? இப்ப வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சண்டைங்க, சண்டை சரியா? வருதா வரலையா? நல்லா வருதா சுமாரா வருதா? நல்லா, அதான் தெரியுமே நம்மளுக்கு. சுமாரெல்லாம் வராது, எப்பொழுதும் உச்சகட்டம் தான் நம்மளுக்கு. சரியா? நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு வருஷ கணக்கா பேசாமே இருப்பாங்க, ஆனா சர்ச்சுக்கு வருவாங்க. இவங்க எல்லாம் யாரு கிடையாது? கிறிஸ்தவன். பரலோகம் போக முடியாது. நினைப்பு என்ன செஞ்சிருமா? குழப்ப கெடுத்துருமா. நல்லா அழகா வருவாங்க, அப்படியே முக்காடு போடுவாங்க, அப்படியே நகையை போடுவாங்க, ஒரு பட்டு புடவையை கட்டுவாங்க, அப்படி பைபிள் எடுத்துக்குவாங்க, இப்படி இப்படி வருவாங்க. எப்படி வந்தாலும் இப்போ வரலாம் போக முடியாது. வாழ்க்கையில ஒப்புரவா இங்க இருங்களேன். இயேசு மன்னிச்சாரா? ஆதாம் பாவம் செஞ்சானா இல்லையா? யாரு தேடி வந்தா? ஆதாம் தேடி போனானா இயேசு தேடி வந்தாரா? யாரு பாவம் செஞ்சது? நானு. யாரு தேடி வந்தது? இப்ப தப்பு பண்ணது யாரு வீட்டுல? நான் தான். யாரு தேடி வரணும்? தப்பு பண்ணாத ஆள் வந்து கேட்கணும். புரியுதா? இதான் கிறிஸ்தவம். உலகம் என்ன சொல்றது? தப்பு பண்ணிட்டியா, நீ போய் மன்னிப்பு கேட்ட வேண்டியதுதானேம்மா. உறவை எப்பவும் சரி பண்ணுவோம். குடும்பங்கிறது இயேசு ஏற்படுத்துங்க. அதுல அங்க கசப்பு இருக்கக்கூடாது. யாரு கூட சண்டை போடுற? பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போடுற? பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போடுற? உன் புருஷன் உனக்கு எதிரியா? உன் பொண்டாட்டி உனக்கு எதிரியா? ஆமாவா இல்லையா? நான் ஏதாவது சொல்லி விட்டுருவேன். ப்ரோ, புருஷன் தான் உனக்கு எதிரி, பொண்டாட்டி தான் உனக்கு எதிரி. போலித்தனமா சும்மா வீட்டுல குடும்பம் நடத்திட்டு இருக்கு. இது கடவுள் பாக்குறாரு. சும்மா இந்த ஏமாத்தி வேலைலாம் வச்சுக்க கூடாது. இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா ஆண்டவர் 2ல் 1 ஆக்கிட்டு போயிடுவார். உன் குடும்பத்துல இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷம் வரல. எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போற? எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போற? இன்னும் 10. உலகத்துல நீ மொத்தமா எத்தனை வருஷம் தெரியுமா இருக்க போற? 25,550 நாள் தான். தெரியுமா தெரியாதா? 70 வருஷம். 80 வருஷம். 70 × 365 போடுங்க. 25,550 நாள். வயசு என்ன? 40 ஆயிடுச்சா? உங்களுக்கு 58, எனக்கு 60. சரியா? எனக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் 3,550 நாள். அது நிச்சயமா நிச்சயம் இல்லைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் செத்து போனா பரலோகம் போவேன். நீங்க செத்து போனா பரலோகம் போவீங்களா? மனம் திரும்புங்க. புரியுதா? சத்தியம் சொல்ற இடத்துக்கு போங்க. சும்மா கோயிலு குளம்னு இந்து போற மாதிரி எல்லா கோயிலுக்கும் போறது, சத்தியமே சொல்லாத, உங்க ஆத்தும பாரமே இல்லாத ஒரு இடத்துல போய், வேதமே போதிக்காத ஒரு இடத்துல போய் நீங்க அங்க உட்காந்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வேதம் போதிக்காத இடத்துல என்ன நடக்கும்? சும்மா நீனா கையை மூடிக்கிட்டு ஓன்ட்டு வந்தீங்கன்னா அதுல ரட்சிக்கப்பட்டுருவியா? இந்த பம்மாத்து வேலை எல்லாம் செஞ்சு உங்களே ஏமாத்திக்காதீங்க. நீங்க ஏமாந்து போயிருவீங்க. புரியுதா? வேதம் எங்க போதிக்கப்படுது? வேதம் எங்க சொல்றாங்க? ஹோட்டலுக்கு போறீங்களா? போக மாட்டீங்களா? பின்னால சொல்லுங்க. போவோம். பிரியாணி சாப்பிடணும். எந்த ஹோட்டல் போவீங்க? எதான் எனக்கு ஸ்பெஷலா சொல்லுங்கிறேன் நானு. ஒண்ணு கரெக்டா சொல்லுங்க. நல்ல ஸ்பெஷலா நீங்க சாப்பிட்டது. வேணு பிரியாணி. நானும் அதான் கேள்விப்பட்டிருக்கேன், வேணு பிரியாணி. சரியா? இப்ப போறப்ப வேணு பிரியாணி எனக்கு வாங்கி தரணும். சரியா? நீங்க சொல்லக்கூடாது நான் கொண்டாந்துட்டேன் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதான் ஸ்பெஷல், நீங்க சொன்னது, நான் சொல்லல. புரியுதா? இப்ப ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா நல்லா கவனிங்க. அம்மா இருங்க. பிரியாணினா இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து திண்டுக்கல் முழுசும் பிரியாணி கிடைக்கும். ஆனா சிறப்பான பிரியாணி எங்க கிடைக்கும்? வேணுல கிடைக்கும். அங்க போனா நல்லா இருக்கும். அங்க போனா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அங்க போனா திருப்தியா இருக்கும். அங்க போனா சிக்கன் பீஸ் 2 கூட கொடுப்பான். சரியா? ருசியும் நல்லா இருக்கும். இது தெரியுதுல உலக பிரகாரமா? ஏன் சபைக்கு மட்டும் அப்படி வரமாட்டேங்கிறீங்க? உங்க ஆத்மாவை குறிச்சு உங்களுக்கு என்ன இல்ல? இது போதை. இந்த சர்ச்சுக்கு போறதெல்லாம் ஒரு போதை. அங்க போனாதான் நாங்க பாரம்பரியமா போயிட்டு இருக்கோங்க, நாங்க ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கோங்க, இதுல பழகி போயிட்டோங்க, இதுல ஊறி போயிட்டோங்க. அங்க போலன்னா அவங்க அவ்வளவு பேர் கேட்பாங்கங்க. உன் ஆத்மாவை குறிச்சு யாரு கேட்கல?
உங்க சர்ச்சுக்கு போறீங்களே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்களா? கேட்கலையா? ஆமா இல்ல கேட்கல. அப்புறம் அங்க போய் என்ன பிரயோஜனம்? அங்க போய் என்ன பிரயோஜனம்? சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்க ஆத்மாவை குறிச்சு கவலை இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாதது உங்களுடைய ஆத்மா. உங்க ஆத்மாவை இழந்து ஆண்டவர் சொல்றார், வேதத்துல சொல்றாரா இல்லையா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? இந்த உலகமே ஏனுங்க, இந்த ஜெயலலிதா அம்மா செத்து போனாங்களா? 400 ஏக்கர் கொடநாடு எஸ்டேட். போறப்ப கொடநாடு எஸ்டேட்டோடய போனாங்க இல்லையா? ஒத்த கால் இருக்கா ஒத்த கால் இல்லையானே பாதி பேருக்கு சந்தேகம், இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம் இருக்கு. ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? எடுத்துட்டு போக முடியாது. ஆனா உன் ஆத்மா அதோட விலையேற பெற்றதுன்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உன் ஆத்மா விலையேற பெற்றதுன்னு. அந்த ஆத்மாவை குறிச்சு கவலை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. ஏனுங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த குடும்ப கூடுகை நடக்குதா இல்லையா? நடக்குதா? எதுக்கு? உங்க குடும்பம், நீங்கள், உங்க கணவன், உங்க மனைவி, பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கா? உங்க மனைவி, கணவன், பிள்ளைகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வேதபூர்வமா தீர்த்து இயேசுவுக்கு பிரியமா வாழணுங்கிறதுக்காக. இத மாதிரி கரிசனை இருக்குதா போற இடத்துல? இருக்குதா? எனக்கு தெரியாது. இருந்துச்சுன்னா சந்தோஷமா போங்க. இல்லையா, வேதம் போதிக்கிற இடத்துக்கு வாங்க. வேதம் போதிக்கிற இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை. நீங்க மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்றாரு, கணவன் மனைவியை உருவாக்குறாரு, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்னு சொல்றாரு. எனக்கு நல்லா கவனிச்சிங்க. திருமணம்லாம் என்ன தெரியுமா? கணவனும் மனைவியும் ஒன்னா இருக்கணும், புருஷனும் பொண்டாட்டியும். அதனாலதான் சொல்றாரு, 2:24 எக்ஸ்போஸ் பண்ணியா? 2 அதிகாரம் 24 வசனம் ஆதியாகம வாசிங்களேன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். என்ன சொல்லுது ஆண்டவர்? நான் சொல்லல, வேதம் என்ன சொல்லுது? இது நிமித்தம் பொண்ணு என்ன செஞ்சிடணும்? கல்யாணம் பண்ணா தாய் தகப்பனை விட்டுட்டு வந்துடணும். நீங்க கூட்டிட்டு வரீங்களா விட்டுட்டு வரீங்களா? புருஷனாலும் ஒண்ணுதான், பொண்டாட்டினாலும் ஒண்ணுதான், 2 பேரும் ஒண்ணுதான். எப்பொழுதும் பைபிள்ல பாத்தீங்கன்னா எந்த பெண்ணிட்டையும் ஆதாம் பாவம் செஞ்சானா இல்லையா? ஏவாள் தானே பறிச்சு சாப்பிட்டா. யாரை கூப்பிட்டாரு? ஏவாளே அப்படின்னாரா ஆதாமேனாரா? ஏன்? அவன் தான் தலை, அவன் தான் பொறுப்புட்ட தான் கேட்பாரு. இப்ப சொல்றாரு, இது நிமித்தம் புருஷன் தகப்பனையும். நான் சொன்னா வேதம் சொல்லுதா? வேதம் சொல்லுது. யாரை விட்டுட்டு வந்துடணும்? வீட்டு. அதே மாதிரி மனைவி என்ன செய்யணும்? 2 பேரும் வந்துடணும். அவங்க 2 பேர் தான் சேர்ந்து வாழணும். இல்லாட்டி நீ என்ன செய்யணும்? பிரிஞ்சு வரலன்னா நீ உங்க அம்மா கூட வாழ்ந்துக்கணும், இல்லாட்டி நீ உங்க அப்பா கூட வாழ்ந்துக்கணும். தனியா வர முடியுமா? முடியாதா? முடியும்ல. தனியா வந்துரு. முதல் விஷயம் அதான். உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்னது? கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்தினால பிரச்சனை மட்டும்தான் வரும். இன்னைக்கு பட்டிமன்றம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்னு சொல்லும், தனி கொடுத்தனும் தப்புன்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தனி கொடுத்தனும் தான் நல்லதுங்கிறார். யாரு பேச்ச கேட்பீங்க? சாலமோன் பாப்பையா பேச்ச கேட்பீங்களா? சுகிசிவம் பேச்ச கேட்பீங்களா? வேதம் சொல்றதை கேட்பீங்களா? வேதம் சொல்றதுதான் கேட்கும். ஆனா நீங்க பாக்குறதெல்லாம் என்னது? பட்டிமன்றம். கை தட்டுறதெல்லாம் என்னது? இப்ப கை தட்டுனீங்களா? கட்ட மாட்டீங்க நீங்க, எனக்கு தெரியும். இதுதான் வேதம் சொல்லுது. இயேசுவை நேசிக்கிறவனுக்கு கை தட்டணும். புரியுதா? அவனுக்கு சமூக அக்கறைன்னு சொல்லிட்டு வேற எதையோ சொல்லிட்டு இருக்கான். ஆண்டவர் உன் குடும்பத்துல நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்றார். புரியுதா? அடுத்தது நல்லா கவனிச்சுங்க. இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு ஆண்டவர். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரியணும். யாரை விட்டு பிரியணும்? நல்லா புரிஞ்சுக்க. அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்க. அப்பா அம்மாவை வேணான்னு சொல்லல. இப்ப இந்த வீட்டுல இருக்கிறோம்,
சரியா? இந்த வீட்டுல இருக்கிறோமா? இப்ப என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 தெரு தள்ளி கொஞ்சம் தூரமா, ஏன்னா இவங்க குறுக்க படப்படன்னு ஒடியாந்துருவாங்க. பக்கத்துல இந்த வீடா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இங்க இருந்து ரசத்தை எடுத்துட்டு வரையமாங்க, இங்க இருந்து குழம்பு எடுத்துட்டு வரையமாங்க, நீ என்ன சமைச்சேமாங்க. இது பெரிய மண்டை வலி. இல்லைன்னா அவன் பொண்டாட்டிக்கு சமைக்கவே தெரியல, என்ன விளங்காதவளா இருக்காளே, இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? இவன் சொல்லுவான் அருமையா சமைச்சாமாமா. இத போயா என்னடா விலங்க அவிச்சு வச்சிருக்கா, இத போய் நல்லா இருக்குங்கிற? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. தேவையாது? இவன் புருஷன் யார் பக்கம் நிப்பான்? அம்மா பக்கம் நிப்பானா, பொண்டாட்டி பக்கம் நிப்பானா? யார் பக்கம் நிப்பான்? நடுப்புற நிக்க முடியாது. நடுப்புற நிக்கிறதுக்கு வழியே இல்ல. நீ யார் பக்கம் நிக்க போற? அம்மா பக்கம் நின்னா அம்மாவோட ஓடிடணும், இங்க வரக்கூடாது பொண்டாட்டி பக்கம். இதான் பைபிள் சொல்லுது. புரியுதா? அவங்கள கனம் பண்ண வேணாம்னு சொல்லல, மதிக்கணும். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, இனிமேட்டுக்கு என்ன நல்லதோ கெட்டதோ நாங்க வேதபூர்வமா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். வேதபூர்வமா செய்யணும்னா நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சிருக்கணும். இயேசு உன் வாழ்க்கையில இல்லைன்னா நீ கூட்டு குடும்பம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கங்க. புரியுதா உங்களுக்கு? கூட்டு குடும்பம் தான் நல்லா இருக்கு, எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களும் பாவம், அவங்களுக்கும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா பைபிள் சொல்லுது என்ன தெரியுமா சொல்லுது? உங்க அப்பா அம்மா விட்டுட்டு என்ன செஞ்சிரு, மனைவியோட சேர்ந்துரு. அடுத்தது இன்னொன்னு சொல்லுது, நல்லா கவனிச்சிங்க. இதே வேதம் தான் சொல்லுது, தாயும் தகப்பனும் என்ன செய்வாயாக, கனம் பண்ண வேணான்னு சொல்லல நான். சரியா? அவங்கள கனம் பண்ணணும், மதிக்கணும். ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள நீ என்ன செய்யக்கூடாது, அவங்களும் தலை போடக்கூடாது, நீனும் என்ன செய்யக்கூடாது, தடை போட கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. இதான் குடும்பம். கிறிஸ்தவ குடும்பம்னா இதுதான். அடுத்தது ஒரு விஷயத்த சொல்லுது வேதம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து அப்புறம் மனைவியோட ஒட்டிக்கேங்கிறாரு. இப்ப வீட்டுல என்ன சொல்லுவாங்க, பையன் வீட்டுல பொண்டாட்டி தாசன், பொண்டாட்டி பேச்சை கேட்கறான். இப்ப யார் பேச்சை கேட்கறது? பக்கத்து வீட்டுக்காரி பேச்சை கேட்க முடியுமா? யார் பேச்சுதான் கேட்க முடியும்? பொண்டாட்டி பேச்சுதான் கேட்க முடியும். பொண்டாட்டிய பேசுறத கூட அவன் எப்படி நிதானிப்பான்? இங்க கவனிங்க, அதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க. மனைவி பேச்சு அப்படிங்கிறப்ப வேதபூர்வமான காரியங்களை சிந்திக்க கூடியவன். புரியுதா? பாருங்க, மனைவியோடு இசைந்துன்னு சொல்லுதுல, மனைவியோட ஒட்டிக்கங்கிறார். ஒட்டிக்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் மனைவியோட கலந்து பேசி, மனைவியோட உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மனைவிக்கு உதவி செஞ்சு, மனைவி படுற கஷ்டத்துல எல்லாம் சேர்ந்து உதவி செஞ்சு, 2 பேருமா ஒண்ணுக்கு ஒன்னா சேர்ந்து வாழ்றத சொல்லுது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, அப்படி சொல்றப்ப என்ன தெரியுமா சொல்லுது? கல்யாணம் பண்ணிக்கோ, உங்க அம்மா அப்பாவுக்கு தனியா வந்துரு, சரியா? நீங்க 2 பேரும் ஒட்டி வாழுங்க, நேசிச்சு 2 பேரும் ஒன்னா இருங்க, பிரிஞ்சிடாதீங்க, சரியா? பிரிஞ்சிடாதீங்க அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கல்யாணங்கிறது உங்க அப்பா அம்மாவோட, நீ பெக்க போற பிள்ளையோட எது முக்கியம்? யார் முக்கியம்? மனைவி. இப்படி யாராவது இருக்கீங்களா? இந்த அம்மா மட்டும் தான் கை தூக்கிட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, இப்பெல்லாம் இருக்கிறாங்களேன்னு சந்தோஷம். இருங்க, புருஷன் தான் முக்கியம், மனைவி முக்கியம் இல்ல. அம்மா அப்பா முக்கியம் இல்ல, புள்ள முக்கியம். ஏன்னா புள்ள எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவான், அவன் ஓடிடுவான். உங்க அப்பா அம்மாவும் என்ன செஞ்சிருவாங்க ஒரு காலகட்டத்துல, புஷ். அப்புறம் யார் தான் இருக்க போறா? புருஷனுக்கும் மனைவிக்கு தான். யார கட்டிக்கணும்? யார கட்டிக்கணும்? புருஷனை அப்படியே கட்டிக்கோ, மனைவியை அணைச்சிக்கோ. இதுதான் வாழ்க்கை. வேற சிந்தனை வரக்கூடாது. மனைவி எப்படி நேசிக்கணும். மனைவி தான் உன் உயிர். புரியுதா? உன் புருஷன் தான் உனக்கு உயிர். இப்படிலாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்படிலாம் என் உறவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். இப்படிலாம் உங்களுக்கு சிந்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. இப்படிலாம் உங்களுக்கு சிந்தனை இல்லைன்னா, இப்படி நீங்க வாழலைன்னா, கவனிங்க, விட்டுருமா, நீங்க இப்படி வாழலைன்னா நீங்க ரட்சிக்கப்படலை, நரகத்துக்கு போயிடுவீங்க. திரும்ப சொல்றேன், வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. உன் புருஷனை தவிர வேற யாராவது நேசிக்க முடியுமா? அதனாலதாங்க நம்ம வணங்குறது ஒரே தேவன். ஒரே தேவனை நம்ம ஏன் தெரியுமா வணங்குறோம்? அவர் ஒருத்தர் தான் கடவுள். ஒரே ஆதாம் தான் கடவுள். ஒரே ஆதாம் ஒரே ஏவாள் தான் கடவுள் படைச்சார்.
நம்மளுக்கு ஒரே விசுவாசம் தான், ஒரே ஞானஸ்நானம் தான். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இதை யாரும் கற்றுத்தரல, இதை யாரும் சொல்லவும் இல்லை. ஆகவே வாழ்க்கையில் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சந்திச்சு கொண்டே இருக்கிறோம். புருஷனா இருப்பான், மனைவியா இருப்பா, ஆனா ஆசைகள் விஷயங்கள்லாம் வேற வேற இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. போன வாரத்துல ஒரு மீட்டிங் பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு வயசான ஒரு அம்மா, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு நான் சொல்றேன், பிரசங்கம் பண்றப்ப சொல்றது, அந்த அம்மாட்ட சொல்லிட்டு பேசுறப்ப அந்த அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், இன்னொருத்தி வீட்டுல கொண்டாந்து வச்சுக்க முடியுமா? வைக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. அந்த அம்மா சொல்லுது, நான் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் சொல்லுது அந்த அம்மா, நான் வச்சிருக்கேன் அப்படிங்குது. என்னையா சொல்ற, என்னம்மா சொல்ற? ஆமா, எனக்கு வயசு போச்சு, என்னால முடியல, நான் அவளை கொண்டாந்து வச்சிருக்கான், அவன் நல்லா இருக்கான்ல, வச்சுக்கிட்டு போட்டோம். அப்ப என்ன புத்தி இல்ல? கடவுள் ஏற்படுத்தின வழிமுறையில புத்தி இல்ல. வேதம் சொல்றத அவன் கேட்கவே இல்லை. இன்னைக்கு இப்படி குடும்பத்தை பத்தி பேசுற திருச்சபைகள்லாம் கம்மி. நீங்க போற இடத்துல உங்களை சும்மா எமோஷனலா உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டு ஊன்னு கத்திட்டு நீங்க வெளியே வந்துருவீங்க. நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்கு குடும்பத்தை பத்தி பேசுற திருச்சபைகள் இன்னைக்கு இல்லை. அதனால சொல்ற, நல்ல திருச்சபை நீ தேடணும், வேதம் போதிக்கிற திருச்சபையை தேடணும். வேதம் போதிக்காத இடத்துல இருந்தா உன் வாழ்க்கைக்கு ஆபத்து, உன் குடும்பத்துக்கு ஆபத்து, உன் பிள்ளைக்கு ஆபத்து. மனசுல வச்சுக்கங்க, சரியா? யாரோட முக்கியம்? மனைவி புருஷன் யாரோட முக்கியம்? அப்பா அம்மாவோட முக்கியம். பிள்ளைங்களோட யாரு? கணவனும் மனைவியா? கணவனும். அப்படி இருக்கீங்களா? சாகர வரைக்கும் உங்க கூட வரப்போறது மனைவி தான். சாகர வரைக்கும் கூட வரப்போறது யாருதான்? கணவன் தான். இதுதான் யார் சொல்லி கொடுக்கிறா? கர்த்தர் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க யாரை திரும்ப நேசிக்கிறீங்க? உங்க பிள்ளைங்களை நம்புறீங்க. என் பிள்ளை என்னை காப்பாத்துவான், வாழ்க்கையில காப்பாற்றவே மாட்டான், சான்ஸே கிடையாது, ரொம்ப கம்மி. நீங்க நல்லா யோசிங்க. மிஞ்சி போனா எவ்வளவு கொடுக்க முடியும்? மாசம் ஒரு 500 ரூபா கொடுக்க முடியும், 1000 ரூபா கொடுக்க முடியும். அவன் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தானே கொடுக்க முடியும். அவன் எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுக்க முடியுமா? அவனுக்கு பொண்டாட்டி இருக்குல்ல, அவனுக்கு பிள்ளை இருக்குல்ல, அவன்கிட்ட நம்ம கேட்கலாமா? கேட்க முடியாது. அவனுக்கும் வயிற்று வலி இருக்கா இல்லையா? அவன் உங்களைய பார்ப்பானா, தான் மனைவியை பார்ப்பானா, தான் பிள்ளைய பார்ப்பானா, உங்களைய பார்ப்பானா? புரியுதா? இப்ப நீங்க ஒழுங்கா வாழாததுனால அவனுக்கு பாரம் கூட போய் அவன் லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறான், அவன் கூடுதலா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான், அவனுக்கு சரீரத்துல வேதனை வந்துருச்சு. இப்ப அவனுக்கு யாரு பாப்பா? அவன் சுகம் இல்லைன்னா நீங்க அவனை எதிர்பார்ப்பீங்க. எல்லாம் தப்பு தப்பா போயிரும். வேதம் அழகா சொல்லுது, நீ வாழு, நீ நீ வாழு. யார் சொத்து சேர்த்து வைக்கணும்? பிள்ளைங்களுக்கு தகப்பன் தான், பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும். பெற்றோர்கள் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு? பிள்ளைகளை எதிர்பார்க்கலாமா? ஏன்னா உன் வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து சரியில்லை, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சரியா? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்து, அப்புறம் அத்தோட நிப்பாட்டல, அவர்கள் ஒரே. இது என்னத்த சொல்லுது? இருவரல்ல ஒருவருங்குது. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? ஆமா, இல்ல, இல்லையே. அப்ப எங்க போயிருவ நீனு? 2 பேரும் ஒன்னா இல்ல அப்படின்னா நீ நடக்கு தான் போகணும். அப்பதான் உன் மனசு வேற எங்கேயோ என்னமோ இருக்கு, உன் மனசு சரியில்லை, உன் மனசு சுத்தம் இல்லை. நீ ஒன்னா இருக்கணும், ஒன்னாதான் வாழ்ந்து ஆகணும். இதுதான் கடவுளை ஏற்படுத்தினது. ஏன் 2 பேரும் ஒண்ணு? இது தாம்பத்திய உறவை குறிக்கின்ற வசனம். புரியுதா? தாம்பத்தியத்தை எதுக்கு திரும்ப ஏற்படுத்தினாரு தெரியுமா? பிள்ளைகளை பெத்துக்கிறதுக்கு. சரியா? வாழ்க்கையில தூய்மையா இருக்கிறதுக்கு. தூய்மைனா பரிசுத்தமா இருக்கிறதுக்கு. நம்ம இன்னொருத்தன் கூட போயிடக்கூடாது, இவன் இன்னொருத்தி கூட போயிடக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் என்னத்தை ஏற்படுத்தி இருக்காரு? 2 பேரும் ஒண்ணு அப்படின்னாரு. 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? உங்க தாம்பத்திய உறவு எப்படி இருக்குது? அதெல்லாம் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க, வயசாகி போச்சு, இனிமேட்டுக்கு என்னது? உன் மனசுல ஆசை வரும்.
கிழவி ஆனாலும் கிழவன் ஆனாலும் ஆசை எங்க இருக்கு? மனசுல. மனசு எப்பொழுதும் 16, வயசு வேணா 70. புரியுதா? பஸ்ல உரசுறதெல்லாம் யாரு? சின்ன பிள்ளைங்கள. கிழவனும் உரசுவான். புரியுதா? வழி இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல ஒழுங்கான தாம்பத்திய உறவு கிடைக்கவில்லை. இதுக்கு யாரு காரணம்? கணவன் மனைவிக்குள்ளதான் பிரச்சனை. உங்க பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா சமூகம் சரியா இருக்கும். அப்படி உரசற எல்லாம் வராது. இப்ப குடும்பத்துல ஒழுங்கு இல்லை, நீனு விபச்சாரம் இருக்க கூடாது. விபச்சாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா இல்லையா? இல்ல. விபச்சாரம் இருந்துச்சுன்னா இல்ல. நீ எங்க போயிருவ? நரகத்துக்கு போயிரு. அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பாவியா இருக்கேன், என் பாவத்தை இதை என்னால விட முடியல. இந்த எண்ணங்கள் இல்லாட்டி ஒரு தவறான உறவு என் வாழ்க்கையில இருக்கு ஆண்டவரே, இதை என்னால விட முடியல. ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், யாராலும் இருக்கலாம். விபச்சாரம் வாழ்க்கையில இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சரீர ரீதியா விபச்சாரம் செய்யறத மாத்திரம் சொல்லல ஆண்டவர். ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்த்துட்டா, ஒரு ஆணை இச்சையோட பார்த்துட்டா, அது பேர் என்னது? இப்ப விபச்சாரம் செய்ய ஆள் யாராவது இருக்காங்களா? நீங்க தான் மொபைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்களே. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் எங்க வெளிப்பட்டு இருக்கு? மொபைல். உன் மனைவியை மட்டும் தான் நீ பார்க்கணும். மொபைல்ல இருக்க பொம்பளை பார்க்க கூடாது. பாக்குற பாவம், கடவுளுக்கு பிரியம் இல்ல. இப்ப பரலோகம் போக போறீங்களா, நரகம் போக போறீங்களா? உற்சாகமா இருந்த ஆளெல்லாம் என்ன ஆகி போச்சு? காத்து பிடுங்கின பலூன் மாதிரி ஆகி போச்சா? இதான் நம்மளுடைய வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுங்க. இதான் உண்மையான வாழ்க்கை. மனம் திரும்புங்க. பாவத்தோட வாழாதீங்க. பாவம் கொடூரமானது. பாவம் கடவுளுக்கு பிடித்தல்லாதது. கடவுள் பாவத்தை வெறுக்கிறார். கடவுள் பாவத்தை வெறுக்கிறதுனாலதான் கடவுள் என்ன செஞ்சாரு? தனது நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அனுப்புனார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் யாரு? யாரு? நான் செஞ்ச பாவம். நான் செஞ்ச பாவத்தினாலதான் யாரு வந்தது? இயேசு வந்தார். இயேசு வந்திருப்பாரா? நல்லா வச்சுக்கங்க, நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க. உட்காந்துங்க. நல்லா தெரிஞ்சுங்க. விபச்சாரம் ஒண்ணு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை ஆபத்து. கல்யாணத்துக்கு முன்னால விபச்சாரம் இருந்தாலும் ஆபத்து, கல்யாணத்துக்கு பின்னால வந்தாலும் ஆபத்து. நல்லா தெரிஞ்சுங்க. வாலிப பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கோ. தம்பி, குட்டி தம்பி எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா வேதம் உங்களுக்கும் சேர்த்து தான் பேச சொல்லுது. சுவிசேஷம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இங்க பேசக்கூடிய செய்தி உனக்கும் தான். உனக்குள்ளேயும் இப்படிப்பட்ட பாவம் தான் இருக்கு, மறந்துடாத. நல்லா தெரிஞ்சுக்க. உன்னை யாரும் தொடணும், ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ ஒருத்தன் தொடணும் அப்படின்னு சொன்னா கல்யாணத்துலதான் தொடணும். உன்னுடைய நிர்வாணத்தை ஒருத்தன் பார்க்கணும்னா திருமணத்துக்கு பின்னாலதான். அதுக்கு முன்னால உன்னை யாரும் தொடக்கூடாது. நீ உன்னுடைய நிர்வாணத்தை யாருக்கும் காட்டக்கூடாது. நீனும் உன் நிர்வாணத்தை யாருக்கும் காட்டக்கூடாது. அதே மாதிரி கல்யாணம் ஆன ஆணும் சரி பெண்ணும் சரி உன்னுடைய நிர்வாணத்தை யாருக்கும் காட்டக்கூடாது. உன் புருஷனை தவிர காட்டியிருந்தீங்கன்னா நீ பாவம் செஞ்சிட்ட. பாவத்தினால மரணம், பாவத்தினால உனக்கு நரகம். நீ பாவத்துல இருந்து நீ மனம் திரும்பணும். ஏசு இப்படிப்பட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவரா? வல்லமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்காரா இல்லையா? இருக்க. யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட? சத்தமா சொல்லுங்க. ஏசு உங்க பாவத்தை என்ன செய்வாரு? அவர் இரக்கம் உள்ளவரா இருக்காரா இல்லையா? இவ்வளவு மோசமான பாவம் செஞ்சு நீ மன்னிப்பாரா? மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? இப்படிப்பட்ட பாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லையா? பாவம் செய்யாதீங்க. ஆண்டவரே பாவத்தை இனிமேட்டுக்கு என்னால முடியல ஆண்டவரே. நல்லா தெரிஞ்சுங்க. தவறான உறவுல நல்லா கவனிச்சிங்க. ஆம்பளைங்களும் செஞ்சு இப்ப பெண்களும் சரி நல்லா கவனிச்சிங்க. தவறான ஒரு உறவுல இருந்தீங்கன்னா உன் பொண்டாட்டிட்ட உன் மனைவிட்ட அப்படிப்பட்ட இன்பம் கிடைக்காது. புரியுதா? உன் புருஷன்ட்டு அப்படிப்பட்ட இன்பம் கிடைக்காது. உன்னோட சிந்தனைகள்லாம் அதுவாதான் இருக்கும். அப்படி இல்லையே, அப்படி இல்லையே, அப்படி இல்லையேன்னு அந்த பாவம் எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். சந்தோஷமா இருக்காது. புருஷனுடையோ மனைவியோடையோ சந்தோஷமா இல்லற வாழ்க்கை ஈடுபட முடியாது. நல்ல மனசை வச்சுங்க. அடுத்தது அங்க உள்ள சீக்கெல்லாம் உணர்ந்துருவீங்க. அடுத்தது இன்னும் நடக்கும்.
என்ன தெரியுமா நடக்கும்? உங்க பிள்ளைகளை கெடுத்துருவீங்க. அடுத்த சமூகம், அடுத்த சந்ததி, உன் பிள்ளைங்கள் எல்லாம் உங்களைய பார்த்து, நீங்க போடுற சண்டையெல்லாம் கேட்டு, உங்க வீட்டுல நடக்கிற எல்லா அசிங்கத்தையும் பார்த்து உன் பிள்ளைங்க அதே மாதிரி போயிடும். பாவம் கொடூரமானது. இப்படிப்பட்ட பாவத்தை தயவு செஞ்சு செய்யாது. விபச்சாரத்துல ஒரு பெண்ணு கை மையமா பிடிபட்டா தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல கை மையமா ஒரு பெண்ணு பிடிபட்டாங்களா? பிடிச்சாச்சு. என்ன செஞ்சாங்க? கல்ல முதல்ல இருந்து சொல்லுங்க. கல்ல எடுத்தோடனே கல்ல விட்டு எரிஞ்சாங்க? கல்ல விட்டு எரியவே இல்லை, பிடிச்சாங்களா? எல்லாரும் பிடிச்சாங்களா? எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்துச்சா? எப்படி இருந்திருக்கும்? வெக்கமா இருக்கும், அவமானமா இருந்திருக்கும். எல்லாருக்கும் முன்னால மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது எல்லாரும் என்ன கையில என்ன வச்சிருக்கான்? கல்ல வச்சிருக்கான். நிச்சயமா அவளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? செஞ்ச பாவத்துக்கு தண்டனை உண்டு. நீ பாவம் செய்யற, உன் பாவத்துக்கு தண்டனை உண்டு. நீ பாவம் செஞ்சினா உனக்கு தண்டனை உண்டு. பாவத்துக்கு தண்டனை உண்டு. என்ன பாவம் செஞ்சாலும் சரி, எப்ப செஞ்சிருந்தாலும் சரி, உன் பாவத்தை கடவுள் கண்டுக்காம விடவே மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது கடவுள் பரிசுத்தர். வேதம் சொல்லுது கடவுள் நீதி உள்ளவர். கடவுள் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப இவங்களை பிடிச்சாச்சா? ரோட்ல இழுத்துட்டு வராங்க, எப்படி இருக்கும்? சும்மா நம்மளே கற்பனை பண்ணி பாருங்க. நான் மாட்டிக்கிட்டேன், இல்லாட்டி நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னால நம்மளை இழுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா? நொந்து போயிருவோம் இல்லையா? சே, கழுத்து அறுத்துட்டு கூட செத்து போயிடலான்னு தோணும். ஐயோ, அந்த நிகழ்ச்சியெல்லாம் என்னால நினைச்சே பார்க்க முடியல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம். ஆனா இழுத்துட்டு வந்தது ஒரு நல்ல இடமா போச்சு. யார்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க? ஏசுட்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏசு கேட்கிறாரு. ஏசு என்ன தெரியுமா கேட்டாரு? அவர் கூப்பிட்டு கேட்கிறாங்க, இவ விபச்சாரம் பண்ணிட்டா, பைபிள் சொல்லுது இவளை கல்லெறிஞ்சு கொல்லுன்னு சொல்லுது, நீ கடவுளா இல்லையா? நீ தீர்க்கதரிசியா இல்லையா? தீர்க்கதரிசினா என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனா நீ கடவுளுங்கிற, மன்னிக்கிறவருங்கிற, இவளை எப்படி மன்னிப்பேன்னு கேட்கிறாங்க எல்லாரும். இவர் என்ன பதில் சொல்ல போறாரு? என்ன சொல்ல போறாரு? எல்லாரும் என்ன வச்சிருக்கான்? எப்படி இருக்கும்? இப்ப அந்த சூழ்நிலையில உங்களை நீங்க வச்சுக்கோங்க. நம்ம விபச்சாரம் செய்யாமலாம் இல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து என்னதான் தோணுது? என்ன தோணுது? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரம், வேசித்தனம், களவு, இதுதான் நம்ம உள்ளத்துல இருக்கு. இது பெரியவனுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருக்கும் இதுதான் இருக்கும். ஏன்னா அது வேதம் சொல்லுது, இப்படிதான் இருப்பான் மனுஷன், இதை தாண்டியவனால இருக்க முடியாது. இந்த சிந்தனை கட்டாயம் இருக்கும். இந்த சிந்தனையினால அவன் பாவத்துல செத்துட்டான். பாவத்துல செத்ததுனால அவனுக்கு தண்டனை உண்டு. நிச்சயமா நரகத்துக்கு போயிடுவான். நீ இப்படிப்பட்ட பாவம் செஞ்சினா நிச்சயமா நரகம் போகணும், வேற எங்கேயும் போகவே முடியாது. உனக்கு வழியே கிடையாது. இப்படிப்பட்ட பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ மனம் திரும்பணும். நீ இப்படிப்பட்ட பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ இயேசு இடத்துல வரணும். வேண்டாம் இயேசுட்ட. சும்மா யோசித்து பாருங்க, இவருக்கு விடுதலை கிடைக்கும் நினைச்சிருப்பாளா? என்ன நினைச்சிருப்பா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சாக போறீங்களா, வாழ போறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? கல்ல அடிச்சிருவாங்கன்னு பயம். செஞ்சது தப்பு இல்லை, அப்புறம் என்ன பயம்? பாவம் செஞ்சா சாக தானே வேணும். வேதம் சொல்லுது பாவம் செய்கிறவன் சாவம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்யற ஆத்துமா சாவம். நீ பாவம் செஞ்சிருக்க வின்சென்ட் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க ஆண்டவர். நீ என்னதான் செஞ்சாகணும்? சீஃபர் நீ பாவம் செஞ்சிருக்க அப்படின்னா எனக்கு பாவத்துக்கான தண்டனை என்னது? மரணம் தான். இப்ப நான் என்ன செய்யணும்? ஐயோ, அதான் கவனிங்க, அவனை கூட்டிட்டு வராங்க, அவளை நிப்பாட்டிட்டாங்க, எல்லாம் கையில கல் வச்சிருக்கான், ஏசுநாதர் நிக்கிறாரு. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும்னு. அவளுக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? உங்களுக்கு என்ன முடிவு? இப்ப உங்களுக்கு முடிவு அதான். நீ பாவம் செஞ்சிருக்க, பாவத்தை விட மாட்டாரு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா கீழ்படியாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, திருடினாலும் சரி, இச்சித்தாலும் சரி, விபச்சாரம் செஞ்சாலும் சரி, இன்னொருத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருந்தாலும் சரி, உனக்கு தண்டனை மட்டும்தான், நரகம் மட்டும்தான். எப்படி காப்பாற்றப்பட போற? தெரியாது.
பிடிச்சி இழுத்துட்டு வந்தாச்சு, நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாம் நிக்கிறான், கல்லோட நிக்கிறான். எப்படா உத்தரவு கிடைக்கும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறான். இப்படிதான் நம்மளுக்கு உத்தரவு என்ன கிடைக்க போகுது? மரணம்னு உத்தரவு வந்துருச்சுன்னா நம்ம நரகம் போயிடுவோம். மரணத்துக்கு முன்னால யார்கிட்ட வந்துடணும்? ஏசுகிட்ட வந்துடணும். அவன் ஏசுல கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏசு எழுதிட்டு இருக்கிறாரு, கீழே குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. அவர் கேட்டாரு, என்ன கேட்டாரு? உங்களில் என்ன சொல்றாரு? இப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? யாரெல்லாம் பாவம் செஞ்சிட்டோம்? இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். ஒருத்த மக்கி கிடையாது, என்னையும் சேர்த்துதான். புரியுதா? எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். எல்லாருக்கும் என்னதான்? இதான் தண்டனை. என்ன பாவம் செஞ்சாலும் இப்படிதான் உன்னை கொல்லணும். இப்ப யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப அவளை அங்க நின்றுட்டு இந்த மாதிரி அந்த கற்குழி, அந்த கருங்கல் இருக்கு பாத்தீங்களா? இந்த கருங்கல் இருக்கு, சரியா? ஒரு கல்லு இப்படி அடிச்சா எப்படி இருக்கும்? என் மேல ரத்தம் வருமா? பயங்கரமா வலிக்குமா? ஒரு கல் அடி பட்டுச்சுன்னா இந்த இடம் பேத்துக்கிட்டு போயிடும். 100 கல்லு பட்டுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆள் அவுட் இல்ல, அப்படி செதறிடுவோம். இதான் பாவத்துக்கான தண்டனை. இதான் நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை. ஒரு பாவத்துக்கான தண்டனை. நல்ல கவனிங்க, ஒரு பாவத்துக்கான தண்டனை. அந்த விபச்சார ஸ்திரீ செஞ்ச ஒரு பாவத்துக்கான தண்டனை யாருமே காப்பாற்ற முடியாது. இப்ப இந்த பாவத்தை, இந்த தண்டனையை யார் ஏத்துக்கிட்டா? யார் ஏத்துக்கிட்டா? ஏசு ஏத்துக்கிட்டாரு. இப்படிதான் ஒரு சிலுவையில தொங்குறப்ப, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை தாங்க முடியல, இவ்வளவு வலி, இவ்வளவு வேதனை உன்னுடைய என்னுடைய பாவத்துக்காக. ஏசு இந்த வலியை தாங்கலனா, ஏசு இந்த அடியை எனக்கு பதிலா வாங்கலனா நான் எங்க போயிருப்பேன்? இதே அடியை வாங்கி நான் நரகத்துக்கு போயிருப்பேன். ஏசு உன்னை மன்னிச்சிருக்காரா இல்லையா நீங்க யோசிச்சுக்குங்க. அவர் சொல்றாரு, அங்க வந்து நிக்கிறாங்க, இதான் நடக்க போகுது, இதைதான் அவ எதிர்பார்த்துட்டு இருக்கிறா. இப்ப இயேசு சொல்றாரு, உங்கள பாவம் இல்லாதவர். அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றது வேதம்? இந்த உலகத்துல பிறந்த அவ்வளவு பேரும் யாருதான்? பாவிதான். யாரும் இன்னொருத்தன் என்ன செய்ய முடியாது? நியாயம் தீர்க்க முடியாது. இன்னொருத்தன் யாரும் என் மேல கல்லெறிய முடியாது. என் மேல கல்லெறிஞ்சா நான் திருப்பிட்டு உன் மேல என்ன செய்வேன்? கல்லெறிவேன். அப்ப யாருமே நல்லவன் இல்ல. இதுதான் வீழ்ச்சி, இதுதான் பாவம், இதுதான் உலகம். இதுல உலகத்துல இருக்க அவ்வளவு மனுஷனும் பாவி, ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் நல்லவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர பாவம் இல்லாதவர் உலகத்துல யாருமே கிடையாது. அந்த இயேசு இல்லாம ரட்சிப்பு கிடையாது. அவர் தான் நம்முடைய பாவத்தை மன்னிச்சவர், அவர் தான் விடுதலை நாயகர், அவர் தான் உனக்கு இரக்கம் பாராட்டுகின்றவர். யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த இயேசு உங்கள பாவம் இல்லாதவன்னு சொன்ன உடனே கல்ல போட்டுட்டு யாரெல்லாம் போனது? எல்லாரும் யாருன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. வசனத்துல சொல்லுங்க. நீங்க என்னையே பார்க்காதீங்க, நீ உங்க வாயில வந்ததுன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லுது? பெரியோர் முதல் இருங்க. இப்ப பெரியவர் வரணும்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் வரைக்கும் எல்லாம் கலைகளை போட்டு போயிட்டான். அப்படின்னு என்னன்னு புரியுதா? ஒருத்தனும் நல்லவன் இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் இதை சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டுல உங்க புருஷன் நல்லவன், வீட்டுல உங்க புருஷன் நல்லவன் இல்ல. உங்க மனைவி நல்லவ இல்ல. உங்க பிள்ளை நல்லவ இல்ல. நீங்க நினைச்சுக்காதீங்க புருஷன் நல்லவன்னு. புரியுதா? புரியுதா புரியலையா? வீட்டுல யாரும் நல்லவங்க? புருஷனும் நல்லவன் இல்ல, பொண்டாட்டியும் நல்லவன் இல்ல, பிள்ளைங்களும் நல்லவன் இல்ல. ரட்சிக்கப்படாத வரைக்கும். ரட்சிக்கப்பட்டிருந்தாதான் வேதத்துக்கு வருவ. வேதத்துக்கு வந்தாதான் உன் புருஷன் செஞ்ச பாவத்தை நீ என்ன செய்வ? மன்னிப்ப. அப்பதான் உன் மனைவி செஞ்ச பாவத்தை மன்னிப்ப. அப்பதான் உன் பிள்ளைங்க செஞ்ச பாவத்தை மன்னிப்ப. அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல. உன் கணவனை மூட மாட்டேங்க. அதனால நீ புறம் பேசுற. நல்ல கவனிய, லிசன், இங்க பாருங்க, நல்ல கவனிய. ஆகையினாலதான் உன் புருஷனை பத்தி உங்க அம்மாட்ட சொல்ற, உன் மனைவியை பத்தி ஊரெல்லாம் சொல்றிய. காரணம் என்ன? என்ன இல்ல? அன்பு இல்ல. அன்பு இருக்கா இல்லையா? நிஜமா சொல்லுங்க. இல்ல. அவ்வளவுதான். மனம் திரும்புங்க. இது பாவம்.
இதை செய்யாதீங்க, என்னையே அசிங்கப்படுத்துற மாதிரி. வேதம் சொல்லுது இருவரும் ஒரே மாம்சம் சொல்லுது. இப்ப குத்துனா யாருக்கு வலிக்கும்? ரெண்டு பேத்துக்குமே வலிக்கணும். ஒன்னும் வலிக்கலையே, எனக்கு மட்டும் தானே வலிக்குது. நீ மனம் திரும்பல, இன்னும் நல்லா புரிஞ்சுக்க, மனம் திரும்பல, நீ ரட்சிக்கப்படல. நீ வேணா திருவிருந்து எடுக்கலாம். திருவிருந்துனா பைத்தியக்காரன் திருவிருந்து எடுக்கலாம், பரலோகம் போகவே முடியாது. நீ மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்காம பரலோகம் போக முடியாது. நான் பாவின்னு சொல்லி உன் பாவத்துக்காக கதறி அழுது உன்னை தாழ்மைப்படுத்தி உன் குடும்பத்துல எல்லா விஷயத்தையும் சரி பண்ணலன்னா நீ ரட்சிக்கப்படல. நீ நினைச்சுக்காத நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார், கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அதனால நீ பரலோகம் போயிருவியா? நீ கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்கிறார் நீ வசனம் போட்டாலே உன்னுடைய குற்ற உணர்வு தான் அதை போட வைக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. நீ செஞ்ச பாவம் உனக்கு என்னத்தை தேடுது? ஆறுதலை தேடுது. ஆறுதலை தேடுறப்ப இந்த வசனத்தை நீ எடுத்துக்கிட்டு கர்த்தரை மன்னிச்சார், கர்த்தரை மன்னிச்சுட்டேங்க. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஆதாம் போயிட்டானா இல்லையா? போயிட்டானா? கூப்பிட்டு வச்சு சமரசம் பண்ணாரா இல்லையா? ஒப்புரவாக்குனாரா இல்லையா? சண்டை போட்டுட்டு மன்னிக்கிறதுக்கு பேர் விஷயம் கிடையாது. சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் சேரணும், ஒப்புரவாகணும். இனிமேட்டுக்கு நான் அப்படி செய்ய மாட்டேன், இனிமேட்டுக்கு நான் ஒழுங்கா இருப்பேன், ஒழுங்கா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அதான வாழ்க்கை, அதான வாழ்க்கை. அது வாழ்றியா? வாழ் ரட்சிக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி வாழ்றீங்களான்னு யோசிங்க. கடவுள் ஒப்புரவாக்குதல் அவசியம் சொல்றாரு. என்ன பிதாவோட ஒப்புரவாக்குனார், குமாரன் மூலமா என்னை ஒப்புரவாக்குனார், என் பாவத்தை மன்னிச்சுட்டார். நிறைய குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் சொல்றேன், சொல்லட்டா? பிரச்சனை சண்டை, சின்ன 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 சண்டையா பார்த்து 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 இப்படியே தான் செய்வாங்க. அவன் சாரிமா அப்படின்னு சொன்னான். ஆமா உங்க சாரியும் நீங்களும், எனக்கு தெரியாது. இந்த மூஞ்ச பார்த்தா மன்னிப்பு கேட்கறான், மன்னிப்பு கேட்கறான். திருந்த மாட்டாங்க. அவன் திருந்தி மன்னிப்பு கேட்டா கூட இவங்க என்ன செய்வாங்க? திருந்த ஏதான் புருஷன் சொல்லுவான், உன்னை பார்த்து உன்னை தான் பார்த்துக்கடி, திருந்த மாட்டேடி. வேதம் அப்படி சொல்லல. 7 தடவை இல்ல, நல்லா சொல்லுங்க. அப்பா, இது பிரயோஜனம் கிடையாது. இது நடைமுறைக்கு வரணும், புரியுதா? நடைமுறைக்கு வரலன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தீனா நீ மன்னிக்கணும். இயேசுவை மன்னிச்சது போல நீ மன்னிக்கணும். வாரம் திருவிருந்துக்கு போறீங்களா இல்லையா? போறீங்களா? என்ன அங்க போய் திருவிருந்தில் எழுந்திரிச்சோன்னு என்ன சொல்றீங்க? திருவிருந்தில் என்ன சொல்றாங்க? பிரசங்கம். நம்மள்ட்ட என்ன இருக்கு? பாவம் இருக்கு. எப்ப ரட்சிக்கப்பட்ட பின்னாலும் வாரந்தோறும் நீங்க போய் நிக்கிறப்ப என்ன செஞ்சுட்டு தான் போறீங்க? வாரந்தோறும் என்ன செய்றீங்க? பாவம் அறிக்க செய்றீங்க. வீட்லயும் தெரிந்தோறும் பாவத்தை, இயேசு உங்க பாவத்தை மன்னிப்பாரா? சபையில நீங்க மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பீங்களா? ஆனா புருஷ மண்டாட்டி கூட என்ன செய்ய மாட்டீங்களா? சமரசம் ஆக மாட்டீங்க. அது கிறிஸ்தவமே கிடையாது. மனம் திரும்புங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க. மனம் திரும்பலன்னா ஆபத்து, மனம் திரும்பலாம் நரகம் தான். மனம் திரும்பலான்னா பாவ மன்னிப்பு இல்லாம நித்தியமான நரகத்துக்கு போயிருவீங்க. ஏன்னா கடவுள் நித்தியமானவர், கடவுள் நித்தியமான கடவுள். எனக்குள்ள நித்தியமான சுவாபத்தை ஏற்படுத்தினார், பரிசுத்தம், நீதி, ஞானத்தை உண்டாக்குனார். இப்படி கடவுள் என்னை தேவ சாயல படைச்சிருக்கார். இந்த தேவ சாயலை நான் கரப்படுத்துறேன். நான் கடவுளை போல இருக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்புனா நான் இயேசுவை போல மாறுறது. இயேசுவை போல நீங்க மாறலன்னா நீங்க ரட்சிக்கப்படல. நீங்க இயேசுவை போல மாறினாதான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். எங்க போக போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கங்க. என் கையில இல்ல. ஆண்டவரே நான் பாவியா இருக்கேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு ரட்சிப்பு, இல்லாட்டி ரட்சிக்கப்பட முடியாது. உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீர்த்துடணும். இன்னைக்குதான் கடைசி நாள். ஏன்னா வேதம் சொல்றது இன்றே ரட்சணிய நாள். இன்னைக்குதான், நாளைக்கு இல்ல. நாளைக்கு செத்து போயிட்டா செத்துருவீங்க. தெரியுமா உங்களுக்கு? செத்துருவீங்க தெரியுமா தெரியாதா? எப்ப கூப்பிடறாலும் போலாம். அவர் கூப்பிட மாட்டாரு. செஞ்ச பாவத்துல நீ செத்துதான் ஆகணும். ஆனா சாகரத்துக்கு முன்னால இயேசுவே நான் பாவியா இருக்கேன், மன்னிச்சுக்குங்க. பாப்பா கூட சண்டை போட்டுட்டேன், பாப்பா மன்னிச்சிரு, இனிமேல் சண்டை போட மாட்டேன்டா,
இவெல்லாம் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிடுறா கண்ணு, இனிமேட்டுக்கு நான் நல்ல பிள்ளையா இருப்பேன். போய் மனைவிட்ட கேளு, உன் புருஷன்கிட்ட கேளு, உன் உறவுகள்கிட்ட கேளு. இல்ல, இது விளையாட்டுத்தனம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதான் குடும்பம். ஒருத்தனுக்கு ஒருத்தி. நல்லா புரிஞ்சுங்க. குடும்பத்துல எல்லா குடும்பத்திலும் விபச்சாரம் இருக்கு. மனம் திரும்புங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவத்துல இருந்து என்ன விட முடியல, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. தொடர்ச்சியா கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. மன்னிப்பு பெற வரைக்கும், அந்த நித்திய சந்தோஷம் வர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. யார் கூட எல்லாம் தவறான உறவு இருந்துச்சோ மன்னிப்பு கேட்டுருங்க. மனைவிட்ட சொல்லிடுங்க, நான் அப்படிலாம் தப்பு பண்ணேன், மன்னிச்சிருமா, இனிமேட்டு நான் செய்ய மாட்டேன். புருஷன் போய் சொல்லிடு மனைவிட்ட, இப்படிலாம் செஞ்சேன். மனைவி சொல்லிடு பிள்ளைங்கள்ட்ட, யார்கிட்டலாம் உனக்கு பிரச்சனை இருக்கோ மன ரீதியா கடவுள்கிட்ட சொல்லு. கடவுள் ஒண்ணு மன்னிச்சுட்டாருன்னா, அவருடைய மன்னிச்சாருன்னா தான் நீ மற்றவங்களை மன்னிக்க முடியும். கடவுள் உன்னை மன்னிக்காம நீ இன்னொருத்தவங்களை மன்னிக்க மாட்டேன். கடவுள் உன்னை மன்னிச்சிருந்தாதான் இன்னொருத்தவங்கிட்ட போய் என்ன செய்ய முடியும்? சாரின்னு சொல்ல முடியும், இல்லாட்டி சொல்ல முடியாது. சாரின்னு சொல்லாம ஆதா மாதிரி நீ கொடுத்த பொண்டாட்டி தான் சொன்னா இல்லையா? பழிய யார் மேல போட்டான்? மனைவி மேல போட்டான். மனைவியை கூப்பிட்டு கேட்டா யார் மேல போட்டா? பாம்பு மேல போட்டா. புரியுதா? எப்பொழுதும் தப்பு செஞ்சவன் தப்ப என்ன செய்ய மாட்டான்? ஒத்துக்க மாட்டான். இதான் வேதம் சொல்லுது, நான் சொல்லுவேன். எப்ப ஒருத்தன் தப்ப ஒத்துக்கலையோ அவன் பாவம் செஞ்சவன். ஆமா செஞ்ச மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சு போச்சா இல்லையா? உங்க பிரச்சனை இல்லை. சண்டையில, புருஷ பொண்டாட்டி சண்டையில, அம்மா கெட்ட வார்த்தை பேசி திட்டமா, மன்னிச்சுக்கம்மா, இனிமேல் செய்ய மாட்டோமா, முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? அடிச்சு விட்டேன், நீங்க அடிப்பீங்களே? எல்லா ஆம்பளைக்கும் கை இருக்கு, பொம்பளைக்கும் கை இருக்கு தெரியுமா? அதனாலதான் முடியாத பட்சத்துல அம்மிக்கடை தூக்கி போட்டுருக்கு மேல. அதையும் புரிஞ்சுக்கோ. ஈஸியா போயிடும்ல, ஒரே முடி. நீ எத்தனை நாளா நீ அடிப்ப? போடுறா. இதெல்லாம் பாவம். அடிச்சிட்டமா, மன்னிச்சுக்கோ. பிரச்சனையை சீக்கிரமா முடிங்க, சுலபமா முடிங்க. ஊர்ல போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லாத, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாத, ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லாத, உன்னோட முடிச்சுக்கோ. ஏசுநாதர் என் பாவத்தை யார்ட்டையும் சொன்னார்னா உயிரோட இருக்க முடியுமா? நாரி போயிருவேன். என் பாவத்தை ஆண்டவர் ஒரு நாள் யார்ட்டையும் சொன்னது சொல்லுவார். ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் உன்னுடைய அயோக்கியத்தனத்தெல்லாம் என்ன செஞ்சிருவாரு? படம் போட்டு காட்டுவாரு. பார்க்க முடியுமா அதெல்லாம்? ஐயோ, பேசாம அதை போடாதீங்க, நான் நரகத்துக்கே போயிருவேன்னு சொல்லிட்டு போயிருவேன். மனம் திரும்ப. இன்னைக்கு மனம் திரும்ப. இன்னைக்கு ரட்சணை நாள். மனம் திரும்ப. இயேசுவை விசுவாசி. இயேசு இல்லாம வாழ்க்கை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க. திரும்ப அழுத்தமா சொல்றேன், வேதம் போதிக்காத இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஆபத்து. வேதம் போதிக்கிற திருச்சபையை தேடணும். வேதம் போதிக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். அது உங்க ஆத்மாவுக்கு நல்லது. நீங்க நினைக்கலாம், இவங்க சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க, சர்ச்சைக்கு ஆள் சேர்க்கிறாங்க. அவசியமே கிடையாது, வரவே வேணாம். அப்படிலாம் நினைச்சா வரவே அவசியமே கிடையாது. உன் ஆத்மா குறிச்சு உனக்கு பயம் இருந்துச்சுன்னா, நீ பரலோகம் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சேர்ச்சுக்குவா. வேதம் போதிக்காத இடத்துல இருந்த சும்மா கண்ணு மூடிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கத்திக்கிட்டே இருப்பான். பத்திக்கலாம் கொட்டடிச்சு கத்திக்கிட்டே இருப்பான். டம டம டமன்னு அடிப்பான். ஒரே பாட்டை பாடிக்கிட்டே இருப்பான். வேத வசனம் போதிக்க மாட்டான். எவ்வளவு நேரம் இங்க வசனம் கேட்டிருக்கீங்க? எத்தனை நேரம்? எவ்வளவு நேரம் இங்க உட்காந்து கேட்டு? எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப நான் பேசி எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சா? வெயில்ல உட்காந்துருக்கீங்க தெரியுதா? வெக்க அடிக்குது தெரியுதா? ஆனாலும் கேட்கறீங்க தெரியுதா? அதான் பரிசுத்த ஆவியானவர். அதான் வேதம். மனுஷன் இல்ல, ஆவியானவனோட பேசுறாரு. நீ மனம் திரும்பணும்னு ஆண்டவர் பிரியப்படுறார். நீ பரலோகம் வரணும்னு ஆண்டவர் பிரியப்படுறார். மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. சரியா? ரைட். இது வந்து ஒரு ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன். ஒரு பிகினிங் தான். இது இன்னும் நிறைய இருக்கு, கச்சக்கமா இருக்கு. கணவன்னா யாரு, மனைவினா யாரு, மனைவி எப்படி நடக்கணும், புருஷன் எப்படி நடக்கணும், பிள்ளைங்க எப்படி நடக்கணும், குடும்பமா எப்படி நடக்கணும், குடும்பமா எப்படி சர்ச்சுக்கு போகணும், குடும்பமா எப்படி ஆராதனை பண்ணுவோம், இதெல்லாம் நிறைய இருக்கு. தொடர்ந்து இயேசு விசுவாசிங்க. ஒரே ஒரு விஷயம் மன ஆழத்திலேருந்து சொல்றேன், வேதத்தை தினமும் வாசிங்க. சரியா? நம்ம புறஜாதியான் கிடையாது. எதை நம்புறவங்க? பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பரிசுத்த தேவனை நம்புறவங்க. பரிசுத்த தேவன் தான் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரிச்சிருக்கார். அந்த தேவனுக்கு வாங்க, திருச்சபையை தேடுங்க, வேதத்தை தேடுங்க, தினமும் பைபிள் வாசிங்க, தினமும் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தவங்களை ஒருத்தங்க நேசிங்க,
ஒருத்தவங்க மன்னிப்பு கொடுங்க. ஒருத்தவங்க போறப்ப ஹலோ டியர்னு சொல்லுங்க. போனோன்னா வீட்டுல ஒரு மனைவி ஒரு கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க. புருஷனை பார்த்து ஒரு முத்தம் கொடுங்க. இதெல்லாம் இல்லை இன்னைக்கு பார்த்தேன். இதெல்லாம் வந்து சரி இல்லை. இதெல்லாம் மாத்துங்க. இதெல்லாம் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் செய்ய. ஜெபம் பண்ணலாம்.